ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க இப்போ விளாக்ல போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். லஞ்சுக்கு சிறுகீரையும் சிறுபருப்பும் போட்டு கடையில் தான் செஞ்சிட்ருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வானிலையில் போட்டு தாளித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கீரை கடையிலுக்கு கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கீரைக்கடையில் பார்த்திங்கன்னா சாதத்து கூட பிசைஞ்சு கொடுத்துருவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நகுல் கிளம்பிகிட்ருக்காரு. 6 o'clock எழுந்திரிச்சா தான் கரெக்டாக இருக்கும். 7 o'clock சாப்பிட்டு 7:10 11 அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா வேன் வந்துடும். கூடவே தோசையும் போட்டு வச்சுட்டு அப்படின்னா வந்து சாப்பிட்டுக்குவார். தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு வச்சுருக்க குருமா கொஞ்சம் இருக்குது. குருமாவும் இந்த கடையிலும் தொட்டுக்குவார். கூடவே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. இன்றைக்கி அது கூட பார்த்திங்கன்னா ஒரு முட்டை பாயில் பண்ணி கொடுத்துருவேன் டெய்லியும். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு லஞ்சு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நகுலும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டி இருந்தது. இது பார்த்திங்கன்னா ராகி மாவு ஊர்லேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஃபில் ஆனோடனே மீதி இருக்கிற பாதி மாவு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ வேணுங்கப்போ எடுத்துக்குவேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெடாது. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நகுலுடைய அப்பா காலையிலே பார்த்திங்கன்னா ஈரல் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தார். மட்டனுடைய ஈரல் கூடவே சிக்கனும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் 65 செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்ட்டு. இப்போ ஈரல் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்க போகிறேன். தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரல் வறுவல் செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவார். லஞ்சுக்கு காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவார். ஆயிலில் பார்த்திங்கன்னா அந்த ஈரல் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, காரத்துக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுட்டு அப்படின்னா ஈரலும் வெந்துடும். லைட்டாக கிரேவி நம்மளுக்கு வந்துடும். அந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா சாதம் பிசைஞ்சு கொடுத்துருவேன். தனிஷ் காலையில் ஒரு தூங்கி எழுந்தோடனே பார்த்திங்கன்னா மதியத்துக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஈரல் கொடுத்துருவேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ராகி மாவில் பார்த்திங்கன்னா கஞ்சி செய்யலான்ட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு கட்டி இல்லாமல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்குவேன். பொட்டுக்கல்லையும் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் இந்த நகுல் வரவங்கள பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் தான் சிக்கன் 65 செய்ய போகிறேன். அதனால் மதியமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெசரி வச்சுட்டோம் அப்படின்னா எந்தளவுக்கு ஊறி வருதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் 65 நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு காரத்துக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும். ஈரலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தனிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்குவார். ஈவினிங் பார்த்திங்கன்னா நகுல் வர டைம் ஆகிடுச்சு. நகுல் வரவங்கள பார்த்திங்கன்னா சிக்கன் 65 போட்டு எடுத்துடலாம். வானிலையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு 2 சைடும் நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடும். டைம் ஆகிடுச்சு. நகுல் வர டைம் ஆகிடுச்சு. ஸ்கூல் டைமிங் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 2:50. வீட்டுக்கு வரத்துக்கு 3:45 ஆகிடும். வீட்டுக்கு வந்தாச்சு. சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸோடு தான் வந்திருந்தார். என்னென்னு பார்த்தா மெடல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்தியன் நேஷ்னல் டெஸ்ட் சர்ச் ஒலிம்பியாட் அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 லெவல் பார்த்திங்கன்னா முடிச்சிருந்தார். அதனால் ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து காட்டிகிட்டு இருந்தார். 4th ஸ்டாண்டர்ட் போனதுலேருந்து வாங்கின முதல் மெடல் இதுதான். அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி அடுத்த லெவல் செகண்ட் லெவல் வரைக்கும் போயிருந்தார். சிக்கன் 65 சாப்பிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நகுலுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா டீ போட்டுட்ருக்கேன்.
இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சாட்டர்டே நகுலுக்கு ஸ்கூல் லீவுனால. பக்கத்தில் புதுப்பாக்கம் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். மலை மேலே தான் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா இருக்குது. நான் வந்து ஆஞ்சநேயர் கோயில் மலையில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த வழி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் வழி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா கோவில் மேலே ஏறத்துக்கு அந்த ஸ்டெப்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் இது தான். கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறலாம். இல்லைன்னா மலை பாதை மாதிரி இருக்குது, அதுலேயும் போயிட்டு மேலே மலைக்கு ரீச் ஆகிடலாம். இது பார்த்திங்கன்னா மலையிலேயே சுயம்பா உருவான இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் ரொம்ப ஒரு விசேஷமான கோவில். எல்லோரும் நிறைய பேர் சாட்டர்டேனால நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இப்போ தான் போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன மலை தான், ஒரு 2 டர்ன் திரும்பணும் அப்படின்னா மேலே வந்துடலாம். ஸ்டெப்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவில் ரீச் ஆகிடலாம். மேலேருந்து பார்க்கும்போது வியூ இப்படி தாங்க இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா கோவிலுடைய வெளியில் இருக்கிற அவுட் சைடு வியூ. இதெல்லாம் சாமி கும்பிட்டு பிரசாதமாக பார்த்திங்கன்னா துளசி இலை கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்திங்கன்னா தயிர் சாதம், இதுவும் அந்த பொடி தோசையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நகுல் பார்த்திங்கன்னா இந்த பொடி தோசை தான் சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி இலையில வச்சு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஊத்தப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நகுல் பார்த்திங்கன்னா தட்டு வடை சாப்பிட்டுட்ருக்காரு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக கும்பல் இல்லை. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கீழே இறங்கிட்டோம். இதான் பார்த்திங்கன்னா கோயிலுடைய கோபுரம். இப்போ என்ட்ரன்ஸ் இப்போ வெளியே போயிடலாம். கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பிள்ளையார், அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மலைப்பாதை இருக்குது. வெளியில் வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கடை லைனாக இருக்குது பாருங்கள். ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் சனிக்கிழமைனால நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்கில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.